அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நமது இந்த ஆராதனையிலே தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாக இந்த மாகாணத்தினுடைய நிகழ்வுகளின் தலைவர் லெப்டினன்ட் கேர்னல் செல்வம் ஐயா அவர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு நல்ல எங்கள் குடும்பத்தினுடைய ஒரு நலம் விரும்பி அல்லேலூயா. எங்கள் அப்பாவும் அவங்களும் சேர்ந்து ட்ரைனிங் படித்தவங்க. எங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டார், ஆனால் இன்னும் அவருடைய ஊழியத்தில் ரிட்டையர்டு வரல. அல்லேலூயா. இப்பொழுது நானும் சிறு வயதிலே அவர்கள் நடத்தின அநேக யூத் ப்ரோக்ராம்லாம் நான் கலந்து கொண்டேன். அவ்வளோ நேர்த்தியாய் அவ்வளோ சிறப்பாய் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்றவாறு அருமையாக சிறப்பாய் நடத்தக்கூடிய நல்ல ஒரு தலைவர். அல்லேலூயா. ஆகவே இந்த போஸ்டிங் அவருக்கு சரியான போஸ்டிங். அல்லேலூயா. இந்த மாகாணத்தில் எங்கெல்லாம் நிகழ்வுகளின் எல்லா நிகழ்வும் அவரை தெரியாமல் என்ன செய்யாது, நடக்க முடியாது. ஆமாம், அவரும் நல்ல அன்பான ஆள். அதே போல் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாக நம்முடைய அழைப்புதலை ஏற்று இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. தேவன்தாம் அவர்களை பயன்படுத்துவாராக. அல்லேலூயா. நாம் யாவரும் எழும்பி நின்று அன்பு ஐயாவை 3 அல்லேலியா நம்ம ரட்சணேசனுடைய வழக்கத்தின்படி 3 அல்லேலியா சொல்லி நாம் அவர்களை வரவேற்போம். யாவரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ராஜாதி ராஜாவாம் தேவாதி தேவனாம் மகிமையின் தேவனையும் நாம் மகிமைப்படுத்தும். உரத்த சத்தம் ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நல்ல நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். உங்களை நான் வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க பிரார்த்தனை செய்கின்றேன். இந்த நல்ல நாளிலே உங்களோடு இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகின்ற ஒரு நல்ல தருணத்தை ஆண்டவரும் நீங்களும் இரட்சணிய சேனையும் எனக்கு தந்தபடியினால் கர்த்தரை நான் துதிக்கின்றேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். தேவ சமூகத்தில் என்னை தரைமட்டு நான் தாழ்த்துகின்றேன். அப்பிரயோஜனமான சாதாரண ஊழியக்காரன் நான். என்னை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. மேன்மை பாராட்டுகிறவன் இயேசு கிறிஸ்துவை குறித்தே அல்லாமல் வேறு ஒருவரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வசனத்தை நான் இப்படியாய் மாற்றி சொல்லுவேன். என்னுடைய தாழ்வில் என்னை நினைத்தவரை நான் துதிக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய கிருபை நேற்றும் என்றும் என்றும் மாறாததாய் இருக்கிறது என்பதனை நான் உணர்ந்திருக்கின்றேன், உணர்கின்றேன், இன்னும் உணர்வேன். என்னை இந்த 2 நாள் நற்செய்தி கூட்டத்திலே ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கும்படியாய் என்னை அழைத்ததான இந்த படைத்தளத்தின் உத்தியோகஸ்தர்கள், இந்த படைத்தளத்தினுடைய லோக்கல் உத்தியோகஸ்தர்கள், குறிப்பாக அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிதான திரு தேவராஜ் ஆசிரியர் அவர்கள், உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகின்றேன். உங்களுக்கு உளமாற நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நாளிலே இந்த ஆராதனை தலைமையேற்று நடத்தும்படியாக வருகை தந்திருக்கின்ற தக்கலை டிவிஷனல் தளபதி அவர்களை நான் வாழ்த்துகின்றேன். என்னை அன்போடு ஏற்றுக்கொண்டு உங்கள் முன்பதாக அறிமுகம் செய்ததான படைத்தள உத்தியோகஸ்தர் அவர்களுக்கு நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அவர் ஒரு காரியத்தை சொன்னார். வேதம் சொல்கிறது, அவர் உம்முடைய மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை நிறைவேற்றுவாராக. அவங்க அப்பா 2வது வருஷம் படிக்கும்போது நான் முதல் வருஷ கிடட்டாக படித்தேன். நீங்கள் விரும்புகிறபடி உங்கள் அப்பா ரிட்டையர்டாக போனது போல் நான் அடுத்த வருஷம் ஜூன் மாதம் 27ஆம் தேதி போய்விடுவேன், கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 42வது வருடத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து வருகின்றேன். ஆண்டவர் கழிந்த 41 வருஷ காலமாய் உன்னதமான மார்க்க இரட்சணிய சேனையில் மாத்திரமல்ல, இதர திருச்சபைகளே, ஈவன் பெந்தேகோஸ்தே சபைகளிலும் ஆண்டவர்
ஒரு கருவியாய் என்னை பயன்படுத்தினாரை எண்ணி நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். நம்முடைய தக்கலை மத்திய படைஸ்தலத்தினுடைய உத்தியோகஸ்தன் இங்கே இருப்பதிலே மகிழ்ச்சி. நான் மார்த்தாண்டம் டிவிஷனில் ஒரு டிவிஷனல் இளைஞர் செயலராக இருந்த பொழுது என்னுடைய மனைவி அவருடைய சொந்த படைஸ்தலத்தில் 5 மாத காலம் உத்தியோகஸ்தியாக இருந்து பணி செய்தார்கள். அவர் கிடட்டாய் வரும்பொழுது படைஸ்தல உத்தியோகஸ்தன் என்கிற அந்த இடத்தில் கையொப்பமிட்டது என்னுடைய மனைவி. ஒரு டிவிஷனல் இளைஞர் செயலர் கையொப்பமிட வேண்டிய இடத்தில் நான் கையொப்பமிட்டேன். இன்றைக்கு அவர் நல்ல ஒரு உத்தியோகஸ்தனாக இருந்து பணி செய்வதை பார்க்கும் பொழுது எனக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி. நான் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இங்கே அருமையான ஒரு மகள், வழக்கமாய் நான் போகின்ற இடங்களிலே அன்பு மகன் ஆராதனை நடத்தி கொண்டிருப்பார். என்னடா இன்றைக்கு ஒரு சவுண்டு, அவருடைய சவுண்டு மாறிவிட்டதோ என்று எனக்கு ஒரு எண்ணம் தோன்றினது. நான் உள்ளே பார்த்தேன், ஒரு அருமையான மகள் இந்த ஆராதனை நடத்தி கொண்டே இருந்தாள். எல்லையில்லாத சந்தோஷம், எல்லையில்லாத மகிழ்ச்சி. அடுத்த ஒரு ஜெனரேஷன் உருவாகி கொண்டிருக்கிறது என்று நினைக்கும் பொழுது மகிழ்ச்சி. அந்த மகளை சற்று எழும்பி நிற்கும்படி கேட்கின்றேன். அவளை கரம் தட்டி நாம் வரவேற்போமே, நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவோமே. God bless you. கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். விசுவாசிக்கின்றாயா? இங்கே நீ சொல்லும்போது எல்லாரும் ஆமாம் சொன்னாங்க இல்லையா? இப்போ எங்கள் நேரம் நாங்கள் கேள்வி கேட்போம். அல்லேலூயா, ஆண்டவர் ஸ்தோத்திரம். God bless you. உட்காருமா. அருமையான கீபோர்டு வாசிக்கின்ற மகனை எண்ணி கர்த்தரை நான் துதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சடைவிளை படைஸ்தலத்திலிருந்து வருகை தந்திருக்கிற நம்முடைய அருமையான சகோதரன் திரு வின்சென்ட் அவருடைய அன்பு மகன் தன்னுடைய படிப்பு அல்லது தன்னுடைய அடுத்த நிலை எவைகளாக இருந்தாலும் தனக்கு சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அன்பு மகனோடு இணைந்து துதி ஆராதனைகளில் ஆண்டவரை மைமைப்படுத்தி இசை மீட்டுகின்ற மகன். உன்னதமான ஊழியம் அது. காரணம், தேவனுடைய ராஜ்யத்தின் உன்னதமான ஒரு பகுதி பாடல் குழு. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த பாடல் குழுவில் இசை மீட்டி கர்த்தரை மைமைப்படுத்துகிற ஒரு உன்னதமான ஊழியத்தை செய்கிறதை எண்ணி நான் பெருமை கொள்ளுகின்றேன். ஆண்டவர் அன்பு பிள்ளைகளை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இரட்சணிய சேனை அல்லாமல் இதர திருச்சபையிலிருந்து யாரேனும் வந்திருப்பீர்களே ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் எழுந்து நிற்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்கின்றேன். இரட்சணிய சேனை அல்லாமல் பிற சபையிலிருந்து. God bless you sister. உங்களை நான் கரங்கூப்பி வணங்குகின்றேன். உங்களை உன்னதமான இரட்சணிய சேனின் மூலமாய் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். உட்காருங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த மாவட்டத்தினுடைய ஐக்கிய கிறிஸ்தவ பேரவையினுடைய ஒரு துணைத் தலைவராக இருந்து எல்லா பேராயர்களோடு கூட ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஆமென். அது 3 ஆண்டு கால ஒரு பதவி. அதோடு தென்னிந்திய திருச்சபையினுடைய பேராயர் பெண்கள் அணியினுடைய பொறுப்பாளராகவும் நான் அதிகமாக இளைஞர் அந்த பிரிவினுடைய பொறுப்பாளராகவும் இருந்து பணி செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லேலூயா. ஆகவே எல்லா சபைகளோடு ஒரு நல்ல உறவும் ஒரு நல்ல ஐக்கியமும் ஆண்டவரை தந்திருக்கிறபடியினால் ஆண்டவரை நான் துதிக்கின்றேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். குறிப்பாக நம்முடைய தேவராஜ் சார் அவர்கள் அதில் கணக்கராக இருந்து அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவரை ஸ்தோத்திரம். கழிந்த முறை டிசம்பர் மாதத்திலே விடுமுறை காலங்களிலே சபை நாள் ஆராதனையிலே நான் உங்களோடு கலந்து கொண்டேன். அப்பொழுது ஒரு அருமையான குழந்தைக்காக எல்லாரும் கண்ணீரோடு பிரார்த்தனை செய்தோம். இன்றைக்கு அந்த மகன் அப்படி நடந்து வருகிற காட்சியை நான் பார்த்தேன். எனக்கு எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சி. அவன்தானா என்று போதகரிடத்திலே நான் கேட்டு அறிந்து கொண்டேன். அன்பு குழந்தை, நான் வாழ்த்துகின்றேன். அற்புதம் செய்த இயேசுவை மகிமைப்படுத்துவோமே. அல்லேலூயா. ஆனால் சபை ஒட்டுமொத்த எல்லாரும் கதறி எழுதும். அப்படி தானே?
உடைய தாயார் வந்து மண்டபத்திலே முட்டங்கால் என்று கதறி அழுத காட்சி, ஆலங்கோடு என்று சொல்லும் பொழுதெல்லாம் அந்த தாயினுடைய கண்ணீர் நிறைந்த ஒரு சம்பவம். சில நபர்கள் நீங்கள் பாரத்தோடு ஏறெடுத்த ஜபந்தான் என் கண்கள் முன்பதாக வந்து நிற்குமே வெளியே வேறு எந்த காரியமும் அல்ல. ஆண்டவருடைய கண்ணீரை காண்கிற தேவன், உங்களுடைய ஜபத்தை கேட்கிறவர், உங்களுடைய மன விருப்பத்தை அறிந்திருக்கிற தேவன். அவர் கட்டாயம் அற்புதங்களை செய்தார், செய்ய போகிறார். ஆமேன், அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் அன்பு நிறைந்த பரமதகப்பன். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமே. கரங்களை தட்டி இன்னும் பலமாய், இன்னும் பலமாய், இன்னும் பலமாய். அல்லேலூயா. இந்த நிகழ்வில் என்னை நேற்று மாலையிலே நம்முடைய புதிய மாகாண தளபதியின் அலுவலகத்திலே சென்று நான் விதமாக 2 நாள் நற்செய்தி கூட்டத்திற்கு செல்லுகிறேன் என்று சொன்ன பொழுது என்னை ஜெபம் செய்து ஆசீர்வைத்து நம்முடைய புதிய மாகாண தளபதி அவர்கள் என்னை அனுப்பி வைத்தார்கள். அல்லேலூயா. சொன்னார்கள், நான் தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிறேன், என்னுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் அந்த படைஸ்தலத்திற்கும் வருகின்ற எல்லா மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். மாகாண தளபதியின் சார்பில் நான் உங்களை வாழ்த்துகின்றேன். மிசோரம் மாநிலத்தை சார்ந்தவர், தேவ ஆவியினாலும் அக்னியினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மாகாண தளபதி அவர்களும் மாகாண பெண்கள் ஊழியங்களின் தலைவி அவர்களும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆத்தும பாரம் உடையவர்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தலைவர்களை ஆண்டவர் நம்முடைய மாகாணத்திற்கு தந்திருக்கின்றார். ஆண்டவருடைய நான் விசுவாசிக்கின்றேன், 1 வருஷ காலத்தில் ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு மாற்றம் இந்த மாகாணத்தில் நடைபெறும் என்பதற்கு சந்தேகமில்லை. அல்லேலூயா. சோர்ந்து போன, நலிந்து போன, மெலிந்து போன, சோர்வடைந்திருக்கிற, பாடுகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய ரட்சிப்பிற்காக, விடுதலைக்காக போராடுகின்ற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஆண்டவர் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நம்முடைய இந்திய தென்கிழக்கு மாகாணத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த தக்கலை டிவிஷன் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நான் ஏன் தக்கலை டிவிஷனை சொல்லேன்னா, நான் உத்தியோகனாக போகும்போது இந்த டிவிஷன்லேருந்து நான் போனேன். அப்போ எங்களுடைய கருங்கல் சபை இந்த டிவிஷனோடு சேர்ந்து இருந்தது. நான் கமிஷனை வாங்கிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் சில காலம் ஊழியம் செய்துட்டு 4 வருஷம் கழிந்து நான் குலசேகரம் டிவிஷனு வரும்போது எங்கள் சபை மார்த்தாண்டத்துக்கு போய்விட்டது. ஆமேன். அவங்க இப்போ என்ன வந்தட்டி வரத்தட்டிம்பாங்க, இங்கே சொல்லுவாங்க நாங்கள் உங்களை விரட்டி விட்டு ஆளும்பாங்க. அல்லேலூயா. ஆக 2 கட்டான் நிலையில் நிற்கின்றதான நபர் நான். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் தொடர்ந்து மைமைப்படுவதாக. ஆமேன். ஒரு கேள்வியோடு ஆண்டவருடைய செய்தி ஆரம்பிக்கலாம் என்று நான் விரும்புகின்றேன். கேட்கலாமா? இந்த நற்செய்தி கூட்டத்திற்காக, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக எத்தனை பேர் நீங்கள் ஜெபம் செய்தீர்கள்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தம்மா. அல்லேலூயா. ரோமன் கத்தோலிக்க சபையில் ஒரு சமயத்தில் ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கும்படியாக நான் சென்றிருந்தேன். அந்த சபையாருடைய அல்லேலூயா பரலோகத்தை கூட அசைக்கிற ஒரு அல்லேலூயாவாக இருந்தது. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். நம்ம எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மேம்படுத்தணும், அப்படிதானே? அந்த மகிமைப்படுத்துவதற்கு தானே ஒரு ஷார்ட்டான ஒரு வார்த்தை தான் அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆரம்ப காலத்தில் ஒரு தேவனுடைய ஊழியக்காரரும் ஒரு விசுவாசியும் ஒருவர் சந்திக்கும் பொழுது அல்லேலூயா என்று சொல்லி தான் சந்திப்பார்கள், வாழ்த்தல் சொல்வார்கள். ஆமேன். அல்லேலூயா. அதற்கு பின்னாலே சில காலங்கள் தாண்டின பின்னாலே வணக்கம் ஐயா என்று சொன்னார்கள். இப்போ இங்கிலீஷ் மீடியம் வந்த பின்னாலே குட் மார்னிங் என்று சொன்னோம். ஆமேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த குட் மார்னிங் காலையில் சில ஆட்கள் குட் ஈவினிங்காங்க, மாலையில் சில ஆள் குட் மார்னிங்காங்க. ஏன்னு சொன்னால் இப்போ தான் உங்களை முதலாவது பார்க்க பள்ளிக்கூடத்தில் முதலாவது பார்த்தா குட் மார்னிங் சொல்லணுன்னாங்க. எத்தனை மணிக்கு? சாயங்காலம் 5 மணிக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். என்னென்னே தெரியாமல் வாழ்கிற ஒரு கூட்டமாக இன்றைக்கு மாறிவிட்டோம். ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மை செவையான பாதைகளில் நடத்துகிறவர். ஆமேன். அல்லேலூயா. அன்பான என்னுடைய மனைவி இன்று மாலையில் என்னை ஜெபம் செய்து, அவங்க 5 மணிக்கு ஒரு கூட்டத்துக்கு போனாங்க. போவதற்கு முன்பதாகவே எனக்காக ஜெபம் செய்து என்னை ஆசீர்வதித்து புறப்பட்டு போனாங்க. அல்லேலூயா.
நான் கழிந்த முறை வந்த சமயத்தில் ஒரு காரியத்தை சொன்னேன், உங்களை நினைவு இருக்கிறதோ மறந்து விட்டீர்களோ நான் அறியேன். உடைய மனைவி வீட்டை விட்டு வெளியே போகும்போது கணவன் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி அவங்கள அனுப்பணும். அல்லேலூயா. எத்தனை கணவன் மாதிரி ஜெபம் பண்ணி அனுப்புறீங்கன்னு தெரியாது. ஆனால் வழக்கமாக ஒளிஞ்சு போயிட்டு ரொம்ப சந்தோஷம்னு மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. ஆமேன். அப்படி தானே? அனுபவம் பேசுது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அதே போல் கணவன் வீட்டை விட்டு போகும்போது கணவனை ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து அனுப்பணும். எங்கள் வீட்டில் அந்த பழக்கத்தை நாங்கள் கொஞ்ச நாளாட்டு அதை கடைபிடித்து வருகிறோம். நான் வெளியே போனால் என்னுடைய மனைவி என்னை ஜெபம் பண்ணி அனுப்புவாங்க, அவங்க வெளியே போனால் நான் அவங்கள ஜெபம் பண்ணி அனுப்புவேன். அந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். அல்லேலூயா. ஒரு விசுவாசி காலையில் எழும்பின உடனே என்னோட டிவிஷன்களை வேலை செய்த ஊழியக்காரர்களுக்கு தெரியும், அவங்களுக்கு சொல்லுவேன், ஒரு விசுவாசி ஆனாலும் சரி, ஒரு தேவனுடைய பிள்ளை ஆனாலும் சரி, ஒரு ஊழியக்காரன் ஆனாலும் சரி, காலையில் எழுந்து வேதம் வாசிக்கும் பொழுது முதலாவது வாசிக்க வேண்டியதான சங்கீதம் 1ஆம் சங்கீதம். அல்லேலூயா. அது ஒரு விசுவாசி ஆனாலும் வாசிக்கணும். 1ஆம் சங்கீதம் என்ன சொல்லுது? துன்மார்க்கனுடைய ஆமென். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தினமும் வாசித்து பாருங்கள், உங்களுடைய கால்கள் வள்ளுவாத படிக்கும், உங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகள் சீர்பட்டு போகாத படிக்கும், தொலைந்து போகாத படிக்கும். ஆண்டவர் பரிசுத்தமாய் நம்மை பாதுகாப்பார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஒரு நபராக இருக்கலாம், உங்களுக்கு எதிராக 450 பேர் நிற்கலாம். எலியாவுக்கு முன்பதாக நின்ற 450 போல நின்றால் கூட ஆண்டவர் உங்கள் பக்கமாய் நிற்பார். ஆமேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். 2வது வாசிக்க வேண்டியதான சங்கீதம் 23வது சங்கீதம். கர்த்தரின் மேய்ப்பராய், கடைசி வசனம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையினை தொடரும். அசைக்க முடியாத ஒரு விசுவாச நம்பிக்கை. 23ஆம் சங்கீதத்தை வாசித்தீங்கன்னா நீங்கள் கற்பாறையின் மேல் நாட்டப்பட்டவர்களாக இருப்பீர்கள், அசைய மாட்டீங்க, விசுவாசத்தில் நிலைத்து நிற்பீர்கள். ஒரு அலையிலே சொல்லுங்களா. பின்னால் இருந்து ஒரு அம்மா அப்பமே கட்டாவி முற்றி கொட்டாவி விட தொடங்கிட்டாங்க. ஆமேன். ஆகவே ரத்தின சுருக்கமாய் இன்றைக்கு நான் தேவ செய்தியை கொடுக்கும்படியாய் நான் விரும்புகின்றேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியோதே, ஏசனை ரட்சித்தா நான் ஆடி பாடுவேன். என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியோதே. எவரும் அறியாரே எவரும் அறியாரே, என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. அல்லேலூயா. பொங்கிட்டா பொங்கிட்டா பொங்கிட்டுள்ளவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம இன்னைக்கு பொங்கல் போடணும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். பொங்க வைக்கணும். ஆமேன். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஏதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் பேசும்படியாக எனக்கு கொடுத்ததான ஒரு தலைப்பு, இயேசு ஒரு மனிதனுடைய வீட்டிற்கு வரும்படி விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. இயேசு இன்றைக்கு உங்கள் வீட்டிற்கு வரும்படி விரும்புகிறார். அதுதான் இன்றைய செய்தியினுடைய தலையங்கம். இன்றைக்கு யாரெல்லாம் இயேசுவை ஆராதிக்கும்படியாய் அவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறீர்களோ அவர் கட்டாயம் உங்கள் வீட்டிற்கு வரும்படியா விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்களேன், இயேசு இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வருவார். சொல்லுங்க பாப்போம். ஆமென். எவ்வளோ மகிழ்ச்சி. அப்படி தானே? இந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா
உங்களுடைய சிரிப்பிலே பிரசங்கம் பண்ணி முடிச்சிடலாம், அவ்வளவு பிரகாசம். ரலையில சொல்லுங்களேன். இயேசு வருவாருன்னு சொல்லும் பொழுது இவ்வளவு மகிழ்ச்சின்னா, இயேசு வீட்டுக்குள்ள வந்தாருன்னா என்ன நடக்கும்? அப்படிதானே? அப்படி ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்கு வரும்படியாக விரும்புகிறார். உங்கள் வீட்டுக்கு வரும்படியாக விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் வேதனையோடு, பாரத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே, என்னை ஆதரிப்பார் யாரும் இல்லையே, என்னை நேசிக்கிறதற்கு ஒருவரும் இல்லையே, என்னுடைய கஷ்டத்தில் எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே, என்னுடைய பாடுகள் மத்தியில், என்னுடைய உபத்திரவங்கள் மத்தியில் எனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லையே என்று ஒருவேளை நீங்கள் ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா. என்னுடைய 3.5 வயதில் என்னுடைய தகப்பனை நான் இழந்தவன். என்னுடைய தாய் விதவையாகும் பொழுது 23.5 வயது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, நான் வளர்ந்து வர எனக்கு ஒரு கூட பிறந்த அண்ணன் இல்லையே, ஒரு அக்கா இல்லையே, ஒரு தம்பி இல்லையே, ஒரு தங்கை இல்லையே, என்னை நேசிக்க, என்னை வளர்த்து கொண்டு வர என்னை பெற்றெடுத்த தாய் மாத்திரம்தானே, என்னுடைய தகப்பன் இல்லையே என்கிறதான ஒரு ஏக்கம், ஒரு பாரம், ஒரு கவலை, கண்ணீர் எனக்கு அறிவு வளர 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 அதிகமாக என் உள்ளத்தில் தோன்றினது. தேவனுடைய ஊழியக்காரர்கள், தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்வார் என்று எனக்கு போதித்தார்கள். ஒரு ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பால்களை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று சொன்னதான வார்த்தை எனக்கு சொன்னார்கள். அந்த வார்த்தைகள் என்னை சிந்திக்க வைத்தது, என்னை தேற்ற வைத்தது, என்னை ஆறுதல் படுத்தினது. என்னுடைய இப்பொழுது எனக்கு 63வது வயது ஓடிக்கொண்டே இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலமும் என் ஆண்டவராய் இயேசு எல்லா சூழ்நிலையிலும் என்னோடு கூட இருந்தார். அல்லேலூயா. உபத்திரங்கள் வந்தது, இயேசு என் அருகாமையில் நின்றார். கண்ணீர் நிறைந்த சூழ்நிலை வந்தது, இயேசு என் அருகாமையில் வந்தார். எனக்கு ஒருவரும் இல்லை என்று ஏங்கி நின்ற வேளைகளிலே அவர் தரிசனத்தினுடைய மகனே என்று என்னை பேர் சொல்லி அழைத்தார். பயப்படாதே என்று சொன்னார், திடன் கொள் என்று சொன்னார், நான் உனக்கு முன்னே போகிறேன் என்று சொன்னார், உன்னை நடத்துவேன் என்று சொன்னார். வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருந்தபடினால் அந்த வார்த்தைகள் 42 வருஷ காலமாய் ஊழியத்தில் என்னை நடத்தி கொண்டே போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வெறும் 10ஆம் கிளாஸ் மாத்திரம் படித்து கொண்டு வந்தேன். 4 பாடத்துக்கு 35, தமிழுக்கு மாத்திரம் 46, 186 மார்க்கு தான் நான் பெற்றேன். ஸ்டில் மை குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட். ஒரு அலையில சொல்லுங்களா. ஆனால் ஆண்டவர் உன்னதமான ஊழியம். இந்த ஊழியத்தில் ஒவ்வொரு நாளும் என்னை தரை மட்டும் தாழ்த்துகிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கு என் வாழ்க்கையில் வந்தது. மரித்து போவார் என்று சொல்லுகிற நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். பல உபத்திரவங்களை நான் சந்தித்தேன். ஒவ்வொரு உபத்திரவங்களும் பாடுகளும் எனக்கு வரும்பாரு ஒவ்வொரு பாடமாய் அது நான் கற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு படிப்படியாய் மேலோய்க்கு நான் போய்கொண்டே இருந்தேன். அல்லேலூயா. கர்த்தர் என்னை கரம் பிடித்து நடத்தினார். அல்லேலூயா. அந்த இயேசுவை தான் இன்றைக்கு நான் சுமந்து வந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. பெருமையோ, பணத்தையோ, படிப்பையோ, உறவினர்களையோ யாரை நான் சுமந்து வரவில்லை. சர்வ வல்லமை உள்ள இயேசுவை மாத்திரம் சுமந்து வந்திருக்கிறேன். அவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாய் அவர் உங்கள் வீட்டுக்கு வரும்படியாய் விரும்புகிறார். ஆசைப்படுகிறவர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. கட்டாயம் இயேசு வருவார். ஆமென். உங்க பக்கத்திலே தான் அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். உங்கள் அருகாமையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளை என்று சொல்லி கரிசனையோடு உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இருதய வியாகுலத்தோடு வந்திருக்கிறீர்களே, உங்களுடைய வியாகுலத்தை மாற்றும்படியாய் உங்கள் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். கண்ணீரோடு புறப்பட்டு வந்தீர்களே, உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாய் கரத்தை நீட்டினவராய் நிற்கின்றார். காயத்தோடு வந்திருக்கிறீர்களே, மற்றவர்கள் உங்களை புறங்கூறின வார்த்தைகளை கேட்டு, அவமானமாய் சொன்ன வார்த்தைகளை கேட்டு உள்ளம் உடைந்து வந்தீர்களே, உங்களுடைய உள்ளத்தை திடப்படுத்தும்படியாய் நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் இயேசு இன்றைக்கு இந்த தேவாலயத்தில் பரிசுத்த ஆவியானவராய் உலாவிக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இறுதியாக அந்த ஆராதனை நடத்துகிற வேளையில் ஒரு பரிசுத்த ஆவியானுடைய உணர்வை நான் பெற்றுக்கொண்டேன். ஆவியானவர் பிரசன்னமாய் இருக்கிறதை நான் உணர்ந்து கொண்டேன். இன்றைக்கு ஆவியானவர் உங்களை நடத்தும்படியாய் போகிறார். ஆமென். அவர் சொல்லுகிறார், நான் உன் வீட்டிற்கு வரும்படியாய் விரும்புகிறேன் மகனே, நான் உன் வீட்டிற்கு வரும்படியாய் விரும்புகிறேன் மகளே. நீ என்னை அழைத்து கொண்டு போவாய் என்று சொன்னால், உன் வீட்டிற்குள்ளாக உன் வாசலை திறந்து தருவாய் என்று சொன்னால், நான் உன்னோடு வாரது மாத்திரமல்ல, உன்னோட நான் போஜனம் பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா.
என்னோடு நீ போஜனம் பண்ணுவாய். நான் உன் சாப்பாடை மாத்திரம் சாப்பிடுகிற மாத்திரமல்ல, நீ என்னுடைய சாப்பாட்டை, நீ என்னோடு போஜனத்தை, நீ என்னோடு வாழுவாய். ஆமென். அதுதான் ஆண்டவர், அதுதான் சர்வ வல்லமை உள்ள தேவன், அற்புதங்களை செய்கிறவர். அவர் கட்டாயம் யாரெல்லாம் என் வீட்டிற்கு வாரும் ஆண்டவர் என்று அழைக்கிறீர்களோ அவர் உங்கள் வீட்டிற்கு இன்றைக்கு வருவார். ஆமென். இயேசு ஒரு மனிதனுடைய வீட்டிற்கு வந்தால் என்ன நடக்கும்? 3 சம்பவங்களை துரிதமாய் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம், இன்னொருவர் 9, 10 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகைவு என்னும் பெயர் கொண்ட மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்கும்படி வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணாமல் அவர் போகும் வழியில் பின்னாக ஓடி போதும். அடுத்த வசனம் தானே. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு தேங்க்யூ ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இது எத்தனையோ முறை எத்தனையோ தேவனுடைய ஊழியக்காரர்கள் நமக்கு போதித்ததான வேத வசனம், நமக்கு நன்றாய் தெரிந்ததான ஒரு சம்பவம். சகைவு என்கிற ஒரு மனிதன், அவனுடைய வேலை உயர்ந்த ஒரு பதவி, அவனுடைய பதவிக்கு நேராக அவனை தேடி பணங்கள் வரும், அவனை தேடி மனிதர்கள் வருவார்கள், அவனை தேடி செல்வந்தர்கள் வருவார்கள், அவனை தேடி பாதிக்கப்பட்டவர்கள் வருவார்கள், அவனை தேடி உதவி வேண்டும் என்று வருகிற மக்கள் வருவார்கள். இவன் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் கேட்கிற நிலைமையிலே உயர்ந்த ஸ்தானத்திலே ஆயம் பிரிக்கிறவர்களுக்கெல்லாம், வரி பிரிக்கிறவர்களுக்கெல்லாம் இன்கம் டாக்ஸ் ஆபீசராய் இருந்த ஒரு மனிதன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்கம் டாக்ஸ் வருகிறது என்று சொன்னாலே கதி கலங்கி விடுவோம், அப்படித்தானே? ஆமாம், சில வீட்டுக்கெல்லாம் இன்கம் டாக்ஸ் இனி போகும். ஆண்டவர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆண்டவர் ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, வருமான வரி வருகிறது என்று சொன்னாலே எல்லாரும் பயப்படுவார்கள். இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஊழியக்காரர்களானாலும் சரி, அது அரசியல்வாதியானாலும் சரி, எந்த நபரானாலும் சரி, இந்த கடைசி காலத்தில் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமேன். காரணம் என்ன? மடியில கனம் இருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. மடியில கனம் இருந்தா வழியிலே பயம் உண்டாகும், அப்படிதானே? மடியிலே கனம் இல்லைன்னா வழியிலே பயம் இல்லை. முதுகில புண்ணில்லைன்னா குனிவதற்கும் பயமில்லை, நிமிர்வதற்கும் பயமில்லை. ஒரு அலையில சொல்லுங்களா? இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மனிதர்கள். அல்லேலூயா. 10 ரூபாய்க்கு மேலே கூட 10 ரூபா வந்தால் பிடிச்சு நிறுத்த முடியாது. மனிதனுடைய குணங்களும் செயல்பாடுகளும் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு உலகத்திலே, தேவ அன்பை பார்க்க முடியாத ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இந்த மனிதன் ஆயம் பிரிக்கிறவர்களுக்கெல்லாம், வரி பிரிக்கிறவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தவன், அநியாயமாய் ஆசைகளை சேர்த்து கொண்ட ஒரு மனிதன், யாருக்கும் பயப்படாத ஒரு மனிதன், ஆனால் குள்ளமானவன். அல்லேலூயா. நெட்டையனை நம்பலாம், குட்டையனை நம்பலாம்மா. குட்டையும் குழப்பிட்டு தான் இருப்பான். இன்னைக்கும் அது பல இடங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மனிதன் மிகவும் குள்ளமானவன். ஆனால் இயேசுவை பற்றி அவன் நன்றாய் அறிந்திருக்கிறான். கானாவூர் கல்யாண வீட்டிலே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர் அந்த இயேசுதான். 38 வருஷ காலமாய் படுத்த படுக்கையிலே, குளத்தங்கரையிலே படுத்திருந்த மனிதனை குணமாக்கினவர் இயேசுதான். வார்த்தையினாலும் வல்லமையினாலும் அற்புதம் செய்கிறவர் இயேசுதான். 12வது வயதிலே வேதபாரகரோடு தர்க்கம் பண்ணினவர் இயேசுதான். அந்த இயேசு இன்றைக்கு இந்த வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆள்கிட்ட ஒரு நல்ல காரியம் இப்போ இருக்கிறது. 1000 ரூபாய் இன்று மாலையிலே ஆலங்கோட்டிலே உள்ளதான அத்தனை நபர்களுக்கும் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் காலையில் 6 மணிலேருந்தே கூடி விடுவோம். அல்லேலூயா. 1000 ரூபாய் தரப்போகிறார்கள் என்று 1000 ரூபாய் வாங்கிட்டு வீட்டுக்கு போனால் வீட்டுக்காரர் 1/2 மணி நேரத்தில் சோழியை முடித்து விடுவார். அல்லேலூயா.
நாங்கள் வார வழியில் நாங்கள் எங்கள் இரணியல் பக்கம் வரும்போது ஸ்பீடாக நடந்து போகிறாங்க. வாகனம் ஓட்டி கொண்டு வந்தவர் ஒரு ஊழியக்காரர். அவர் சொன்னார், ஐயா ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்களே அப்படின்னு. நான் சொன்னேன், ஒருவேளை தேட்டருக்கு ஏதாவது இருக்கும், சாயங்காலம் படம் பார்க்க போகிறோம். அப்போ சொன்னேன், நிறைய தேட்டரை மூடிட்டாங்களே, அதுக்கு வாய்ப்பே இல்லையே தேட்டருக்கு போகிறதுக்கு. அப்போ எங்கே போகிறாங்கன்னு சொல்லும்போது எங்கே போவாங்க? என்ன மார்க்கு? டாஸ்மார்க்கு. அல்லேலூயா. பவுன் முழுவதும் வேலை செஞ்சுட்டு அவங்க ஸ்பீடை பார்த்தாச்சுன்னா ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்களே. பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுன்னா பம்மி போகிறாங்க. கோயிலுக்கு போகணுன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாங்க. ஆனால் டாஸ்மார்க் கடைக்கு பவுன் முழுதும் வேலையை செஞ்சுட்டு குளித்தது பாதி, குளிக்காத பாதி, உடுத்தது பாதி, உடுக்காதது பாதி, பட்டனை போட்டவன் உண்டு, பட்டனை கலத்தி போட்டுட்டு போகிறவன் உண்டு. அப்படி போகிற ஆட்களை நான் பார்த்தேன். எனக்கு அன்பானவர்களே, இங்கு அற்புதம் செய்த இயேசுவை குறித்து இந்த மனிதன் கேள்விப்பட்டான். அவர் இன்றைக்கு இந்த வழியாய் வருகிறார். அல்லேலூயா. காரணம் என்ன இருக்கும் தெரியுமா? என்னுடைய கற்பனை சரியா இருந்தால் அது உண்மையா இருக்கலாம். இயேசு வருகிறார் என்று ஒரு செய்தி கேள்விப்பட்டால் அந்த சாலை ஓரங்களிலே ஏராளமான வியாதியஸ்தர்கள் இருப்பார்கள். ஏராளமான தேவையில் இருக்கின்ற மக்கள் இயேசுவை வரவேற்கும்படியாய் காத்து நிற்பார்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம ஆட்கள் எல்லாம் ரோடு ஷோன்னு போறாங்க இல்லையா? அதுபோல அன்றைக்கு இந்த ரோடு ஷோவை கற்றுக் கொடுத்தது இயேசு தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. அவர் எலெக்ஷனுக்காக அல்ல, சம்பாத்தியம் பண்ணுவதற்காக அல்ல, மக்களை திரட்டுவதற்காக அல்ல, மக்களை ரட்சிப்பதற்காக ரோடு ஷோ போனவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் இனோவா காரில் போகல, அவர் ஏரோப்ளைனில் போகல, அவர் கால்நடையாய் நடந்து போனார், பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும். ஆமேன். போகிற இடமெல்லாம் ஏராளமான மக்கள் இயேசு வருகிறார் என்று அறிந்த பொழுது காத்து நின்று கொண்டே இருந்தார்கள். அப்பதான் அவர் கேட்கிறார், என்ன மக்கள் கூட்டம் எல்லாம் ரோட்டு சைடில் நிற்குது, காரணம் என்ன? இயேசு வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களா? இயேசு உங்க வீட்டுக்கு வரணுமா வேண்டாமா? உங்க சத்தம் தேவலோகம் வரையிலும் போய் கேட்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? இப்ப வருவார். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, கூப்பிடு, அப்பொழுது அவர் என்ன செய்வார்? ஆண்டவர் ஸ்தோத்திரம். சத்தமாய் கூப்பிட வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த மனிதன் இயேசு வருகிறார் என்று அறிந்த உடனே அவன் அப்படியே இருக்கல, யோசிக்கிறான். ஆமேன். அல்லேலூயா. கன்வென்ஷன் கூட்டம் ஆலம் கூட்டல, வால் போஸ்டர் ஒட்டியாச்சு, நோட்டீஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பியாச்சு, பல குழுக்களுக்கு அனுப்பியாச்சு. நம்ம சும்மா தான் இருப்போம். ஆமேன். ஏக்கா இப்படி ஒரு கூட்டம் நடக்காம போவோமே, யார்கிட்ட சொல்லுவோமே நம்ம. அவள் ஒருவேளை முந்தி ஆசீர்வாதத்தை வாங்கி மாடி வீடு போட்டுட்டான்னா நம்ம என்ன செய்யுது? அவள் ஆசீர்வாதத்தை வாங்கி அவள் பிள்ளைகள் நல்லாயிட்டுன்னு நம்ம என்ன பண்ணுது? நம்மகிட்ட இருக்கக்கூடியதான ஒரு பெரிய ஆமை. என்ன ஆமை? பொறாமை. இது நிறைஞ்சு 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 மனுஷன் முன்னுக்கு போவான், பின்னுக்கு வருவான், முன்னுக்கு போவான், பின்னுக்கு வருவான். அல்லேலூயா. நாரூரில் முன்னால் இந்த முனிசிபாலிட்டியில் ஒரு காளவண்டி இருந்ததான், குப்பையெல்லாம் அள்ளக்கூடிய காளவண்டி. அந்த காளவண்டியை நம்ம சாட்டை கம்பையினால அடித்து விரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக குப்பையை கண்டவுடனே நிற்குமாம், அந்த குப்பையை அள்ளி போட்டவொடனே ஆட்டோமேட்டிக்காக போகுமாம், அடுத்த குப்பை கண்டவுடனே நிற்குமாம். அல்லேலூயா. நம்ம இன்னொரு நவநாகரிக காலத்தில் ரோலர் பார்த்துருக்கோம், அப்படி தானே? அது கொஞ்ச நேரம் முன்னுக்கு போவோம், கொஞ்ச நேரம் பின்னுக்கு வரும். இது போலதான் நம்முடைய வாழ்க்கை முன்னும் பின்னுமாக நின்று தேவனுடைய மகிமை இழந்தவர்களாய் அற்றவர்களாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். எல்லாம் இருக்கும், தேவ சமாதானம் இல்லை. எல்லாம் இருக்கும், ஆறுதல் சொல்வார் இல்லை. எல்லாம் இருக்கும், நித்திரை இல்லாத நிலைமை. எனக்கு அன்பானவர்களே, ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றும்படியாய் விரும்புகிறார். ஆமேன். இந்த சகைவு அவர் சிந்திக்கிறார், அவர் அற்புதங்களை செய்த தேவன் அல்லவா? நான் இத்தனை பாடுகள் எல்லாம் இருக்கிறது, பணம் இருக்கிற, வசதி இருக்கிறது, ஆனால் என்னை மதிக்கிற மனிதர்கள் இல்லை, அன்பு பாராட்டுகிற மனிதர்கள் இல்லை, வீட்டில் எனக்கு நிம்மதி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. இவையெல்லாம் தருகிறவர் இயேசு என்று சொல்லுகிறார்களே, அவரை நான் இன்றைக்கு இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி இந்த ராத்திரி வேளையிலே நான் சந்தித்துதான் ஆக வேண்டும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அவரை பார்க்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். ஆமென். முதலாவது அவன் செய்த ஒரு காரியம், இயேசுவை பார்க்க விரும்பினான். ஆமென். நம்ம அந்த காலத்தில் ஒரு பாட்டு பாடுவோம், அப்படிதானே? இயேசுவை நாம் எங்கே, அவர் பேசுவதை. இப்போ அந்த பாட்டை மறந்துக்கிட்டோம். இயேசுவை பார்க்க கூட்டம் குறைஞ்சிட்டு ஊழியக்காரங்களை பார்க்குற கூட்டம் கூடிட்டு. அல்லேலூயா. மோகன் லாசரஸ் வருகிறான்னா கூட்டம் ஜோ ஜோன்னு இருக்கும். இயேசு அழைக்கிறாருன்னு கூட்டம் வருதுன்னா ஜே ஜேன்னு இருக்கும். ஆனால் சொந்த சபையில் ஊழியக்காரன் கூட்டம் நடத்தினேன், ஊழியக்காரன் என்ன பேசிடுவார்? ஒரு அல்லையில சொல்லுங்களேன். அது அப்படிதான் இருக்கா? இல்லையா? சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவன் இயேசு எப்படிப்பட்டவரான் என்று பார்த்துதான் ஆக வேண்டும். நான் ராதாபுரத்தில் டிவிஷனல் தளபதியாய் ஊழியம் செய்யும்போது ஈரோட்டிலிருந்து வரும் பொழுது தேவ சமூகத்திலே 3 நாள் உபவாசம் இருந்து ராதாபுரத்திலே போய் நான் எவ்விதமான ஊழியங்களை செய்ய வேண்டும், ஆண்டவரே என்னோடு பேசும்னு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினேன். ஆவியானவர் எனக்கு சில ஊழியங்களை செய்யும்படியாய் சொன்னார். அதில் ஒன்று, உபவாச கூட்டம் ஒவ்வொரு 2ஆம் சனிக்கிழமை நடத்த வேண்டும் என்று சொன்னார். அந்த உபவாச கூட்டத்திற்கு பரிசுத்த ஆவியான ஒரு தலையங்கமும் கொடுத்தார். அற்புத சுகமளிக்கும் உபவாச கூட்டம் என்று தலையங்கம் கொடுத்து அந்த தலையங்கத்தின்படி கூட்டம் நடத்த ஒழுங்கு செய்யப்பட்டு பல இடங்களிலே வால் போஸ்ட் எல்லாம் என்னோடு அன்றைக்கு பணி செய்த உத்தியோகஸ்தர்கள் வால் போஸ்ட் எல்லாம் அடித்து எனக்கு 5 பைசா செலவு கிடையாது, அவங்கள எல்லா ஏற்பாடும் செய்து எல்லாம் கூட்டம் ஒழுங்காகிவிட்டது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதற்கு முந்தின நாள் உபவாசத்தோடு கண்ணீரோடு, ஆண்டவரே அப்பிரயோஜனமானவன் நான் நடத்துகிற நான் அல்ல, நீங்க நடத்தணும், நீங்க வரணும், நீங்க பேசணும், நீங்க அற்புதம் செய்யணும். அந்த டைட்டில் அற்புத சுகமளிக்கும், இந்த டைட்டில் உண்மை என்று நீங்க நிரூபிக்கணும்னு சொல்லி நானும் என்னுடைய மனைவியும் கரங்களை கோர்த்து கண்ணீர் விட்டு முழங்கால் நின்று போராடி ஜெபம் செய்தோம். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அடுத்த நாள் உபவாச கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ராதாபுரம் மத்திய மண்டபம் ஃபுல்லாக மக்கள் நிரம்பி விட்டார்கள். அதில் ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். அவர் சொன்னார், இந்த கூட்டத்தில் கேன்சர் வியாதியோடு ஒரு மகள் வந்திருக்கிறாள், நீ சொல் என்பதாய் ஆவியானவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது என்னை உணர்த்தினார். நான் சொன்ன, இந்த கூட்டத்தில் ஒருத்தர் கேன்சர் வியாதியோடு வந்திருக்கிறீர்கள், இயேசு உங்களை சுகமாக்குகிறார் என்று சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னேன், நீங்கள் நம்புவீங்களா? எத்தனை பேர் நம்புவிய? செல்வேஷனாமி ஊழியக்காரன் சொன்னால் 6 நம்ம வேணும், இந்த குருமாரை நமக்கு தெரியாதா? அப்படி தானே? பாக்கியத்துக்கு மோன் தானே, செல்லங்குணத்துக்காரன் தானே, நமக்கு தெரியாதா? அவன் இங்கனோடி தக்கலையிலோடி சுத்தினதும் தெரியும், அரசியல்வாதிகளுக்கு பின்னால் நடந்ததும் தெரியும், அவன் பண்ண அட்டகாசமும் தெரியும். ஆகையினால இவன் சொல்லி என்ன நடக்க போகுது? அப்படி தானே நம்ம அப்படி தான் நினைப்போம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அதே சமயத்தில் ஒரு பெந்தேகோஸ்தே ஊழியக்காரர் வந்து, நான் குறை சொல்லல, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு தொடங்கி, சகோதரியே ஒன்று சொன்ன, ஆமாம் சுவாமி ஒத்துக்கிடும். அப்படி தானே? மற்ற எந்த ஊழியக்காரர், சிஎஸ்ஐ ரெவரண்டாக இருக்கட்டும், பிஷப்பாக இருக்கட்டும், கத்தோலிக்க பிஷப், நம்ப மாட்டோம். ஆனால் செல்வசாமி பாட்டு பொசம் அப்படி நம்ப வேண்டாம், பொய் உலகை நம்ப வேண்டான்னு இருக்கு. ஆனால் உலகத்தை நான் நம்பி விடுவோம், தேவனுடைய வார்த்தையை நம்ப மாட்டோம். இந்த தங்கச்சியும் அதே போல அதை நம்பல. ஆராதனை முடிந்தது, ஜெபம் செய்யும்படி அந்த மகள் வந்தாள். ஆவியானவர் சொன்ன, இவ தான் அந்த ஆளுன்னு. உண்மை சம்பவத்தை சொல்லுகிறேன், பொய் சொல்லவில்லை. உங்களுக்கு டவுட் இருந்தால் என்னுடைய ஃபேஸ்புக்கு தளத்தினுடைய பெயர் யாக்கோபு செல்வம், YACOBU செல்வம்னு இருக்கும். அதில் நீங்கள் போங்க, அநேகருடைய சாட்சி அங்கே இருக்கும். நான் ஆண்டவர் ஆவியானவர் சொன்னால் இதுதான் அவன்னு. பக்கத்தில் வந்த, ஐயா கேன்சர் வியாதின்னு சொன்னீங்கல்ல, நான் தான் அந்த நபர்ன்னா. நான் சொன்னேன், நீ நம்பல, அப்படி தானே? நம்பல. செல்வசாமி நம்ம ஐயா மாதிரி சொன்ன இயேசு எங்கள் அற்புதம் செய்வார், அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். 75% கேன்சர் வியாதி மாறிவிட்டது, 25% உடைய அவிசுவாசத்தினாலே உடைய சரீரத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். அழுதா. நானும் என்னுடைய மனைவியுடைய தலையின் மேல் கை வைத்து கண்ணீர் விட்டு, இயேசுவே
இப்பொழுது உம்முடைய நாமத்தில் உம்முடைய மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமம் அற்புதங்களை செய்கிறதல்லவா? இப்பொழுது இந்த வியாதி மாறட்டும், பிள்ளைக்கு அற்புதம் செய்யணும்னு சொல்லி கண்ணீரோடு பிரார்த்தனை செய்தோம். சொன்னேன், போ கூடங்குளத்தில் மருத்துவமனையிலே போய் உன்னை பரிசோதித்து விட்டு காடுதுலாவுக்கு போ என்று சொல்லி நான் அனுப்பி வைத்தேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அன்னைக்கு போகல அந்த தங்கச்சி. அடுத்த நாள் காலையிலே போனேன். போய் கூடங்குளத்தில் மருத்துவமனையில் அவருடைய சரீரத்தை பரிசோதிக்கும் பொழுது என்ன இல்லை சத்தமாக சொல்லுங்களா? ஆண்டவரால் முடியுமா முடியாதா? 40 வருஷம், 48 வருஷ காலம், 38 வருஷ காலம், 18 வருஷ காலம், 12 வருஷ காலம்னு இருந்த ஆட்களுக்கெல்லாம் சுகம் கொடுத்த இயேசுவால் முடியுமா முடியாதா? மரித்து போனவனுக்கு 4 நாள் கழிந்து உயிர் கொடுத்த இயேசுவுக்கு முடியுமா முடியாதா? இயேசு அன்றைக்கு அற்புதம் செய்தாள். அல்லேலூயா. அந்த சகோதரியின் பேர் எஸ்தர். காடுதுலா படைஸ்தலத்தில் இன்றைக்கு அவள் ஜீவனோடு டேப்லெட் எடுக்காம ஒரு மாத்திரையும் அருந்தாம அன்றன்றுள்ள ஆகாரத்தை மாத்திரம் அருந்தி ஜீவனோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க விசுவாசித்தா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இயேசு வருகிறார் என்று அறிந்த உடனே நாம வளர்த்திக்கு இயேசுவை நாம என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. பிளான் பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. யோசித்தான், இனி இந்த யோசனை ஒண்ணு முடியாது, செயல்படணும். பார்த்தான், காட்டு அத்தி மரத்திலே என்ன செய்தான்? ஏறி அமர்ந்திருந்தான். இலைகள் அடர்த்தியாய் இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அங்கு கனி இருக்கிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயான்னு சொல்லுங்களா? சத்தமா சொல்லுங்களா? எனக்கன்பானவர்களே, இயேசு நம்மை எங்க வரைந்து வைத்திருக்கிறார்? அவருடைய உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறபடினால், நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறபடினால், நாம் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறபடினால், சகைவு காட்டு அத்தி மரத்தின் மேல் ஏறி அமர்ந்திருக்கிறான் என்பதை இயேசு அறிந்து கொண்டார். அல்லேலூயா. நீ மேலே ஏறினாலும் இயேசுக்கு தெரியும். நீ பாவம் செய்து கீழே பாதாளத்தில் போய் ஒளித்திருந்தாலும் யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். ஆமென். இது அவருக்கு தெரியாது. சிலுவையில் அரைஞ்சதோடு அவருக்கு கண்ணும் மங்கி போச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் அக்கிரமம் 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 அக்கிரமத்தின் மேல் அக்கிரமம். கர்த்தர் அறிவாரோ? அறிவாரோ? அவர் அறிவார். அல்லேலூயா. அவருக்கு மறைமுகமான எந்த காரியம் இல்லை, அவருக்கு அந்தரங்கமான எந்த காரியம் இல்லை. ஒரு நாள் அவர் வெளிச்சத்திலே கொண்டு நிறுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அடர்ந்த இலைகள் மத்தியிலே போய் இருந்த சகைவு இருந்த மரத்தின் அருகாமையிலே வந்த இயேசு அவனை அறிந்தபடினால் எப்படி கூட்டார்? அது எப்படி தெரியும்? அவர்கிட்ட லிஸ்ட் கொடுத்து வச்சிருந்தா இயேசுவிட்ட. அவர்கிட்ட பேர் ஏற்கனவே அவருடைய பிஏ கொடுத்து வச்சிருந்தா. இப்படி எங்க ஆபீசர் மேலே ஏறி இருக்காரு, நீங்க அந்த இடத்துல போன கூப்பிடணும். யாரு லிஸ்ட் கொடுக்கல, பேரை கொடுக்கல. இயேசு பெயர் சொல்லி அழைத்தார். ஆமென். நான் பாவியாய் வாழ்ந்த பொழுது, ஊழியத்துக்கு வந்த பின்னால் நான் பாவியாய் தான் இருந்தேன். நான் என்னை குறித்து சொல்வதில் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. ஒரு நாள் எங்களுடைய வீட்டில் செல்லங்குணத்தில் ஒரு சின்ன வீடு, வராந்தா. நான் என்னுடைய மனைவி பிள்ளைகளுடைய தாயாரோடு கூட நாங்கள் ஒரு காலகட்டத்தில் இந்த வீட்டில் இருக்கும் பொழுது இரவு நேரம் நித்திரைன்னு சொன்னால் என்னுடைய மனைவி பிள்ளைகளும் தாயாரும் வீட்டுக்குள்ளாலே படுப்பார்கள். நான் வெளியே வராந்தாவிலே திண்ணையிலே படுத்திருப்பேன். மிகுந்த வேதனையும் பாரமும் நிறைந்த ஒரு காலகட்டம். எனக்கு அன்பானவர்களே, நடந்த சம்பவம். ராத்திரி சரியாக 1:30 மணிக்கு என்னை ஒரு மனிதர் அழைக்கின்றார். என்னுடைய பெயரை சொல்லி செல்வம் 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 என்று 3 முறை ஒரு மனிதர் அழைத்தார். நான் எழுந்து பார்த்தேன், ஒருவரும் இல்லை. வேதம் வாசித்தவன் அல்லவா? நான் புரிந்து கொண்டேன். சாமுவேலை பெயர் சொல்லி 3 முறை அழைத்த இயேசு என்னை அழைத்திருக்கிறார். அவர் என்னை நேசிக்கிறார் என்பதை உணர்ந்தேன். முட்டங்கால் போட்டேன். 1:30 மணி நேரம் கண்ணீரோடு நான் பிரார்த்தனை செய்தேன். என்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்தேன்.
ஆண்டவரே, நான் ஊழியக்காரனாய் வந்த பின்னாலும் என்னிடத்திலே இன்னென்ன குறைகள், இன்னென்ன பாவங்கள், தவறுகள், மீறுதல்கள் என்னிடத்தில் இருக்கிறது. என்னை இன்றைக்கு நீர் ஈசோப்பினால் கழுவி உம்முடைய பிள்ளையாய் மாற்றி இந்த நாளுக்கு பின்னாலே என்னுடைய ஊழியத்தை நீர் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு பிரார்த்தனை செய்தேன். நான் அழுது சத்தம் போட்டு ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கேட்ட என்னுடைய மனைவியும் என்னுடைய தாயாரும் கதவை திறந்து வெளியே வந்தார்கள். அவர்கள் ஒன்றும் புரியல. கல் நெஞ்சன், எதை குறித்தும் பயப்பட மாட்டான், மூர்க்க குணமுள்ளவன், அழுகிறானே. அழுத காட்சி அன்றைக்கு தான் என்னுடைய தாயார் முதலாவதாக பார்க்கின்றார்கள். உள்ள உடைந்து அழுதேன், ஏங்கி அழுதேன், பாரத்தோடு அழுதேன். இயேசு என் பாவத்தை எல்லாம் மறுபடியுமாய் ஈசோப்பினாலே கழுவி என்னை சுத்திகரித்தார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு எனக்கு கிடைத்த சன்மானம் என்ன தெரியுமா? 21 குடும்பங்களை இரட்சணிய சேனையிலே அந்த குடும்ப வரிசையிலே கொண்டு வந்து சேர்த்ததினாலே எனக்கு கிடைத்த சன்மானம் இரத்தம் சிந்துதலும் மரணத்தின் வாசலை சந்தித்ததும். ஒரு அலையில சொல்லுங்களேன். ஒரு ஊழியக்காரனுக்கு இரத்தம் சிந்துகிற அனுபவம் அல்லது மரணத்தின் வாசலை சந்திக்கிற ஒரு அனுபவம் ஏற்பட்டால் நம்ம சபை என்ன சொல்லும்? டேய், நமக்கு ஒரு வசமாக எங்கேயோ தப்பு பண்ணிட்டான், இதோட செத்தான் அவன். அப்படிதான் சொன்னாங்க. என்ன மரிக்கும் தருவாயில் கேதரிம்புத்து மருத்துவமனையில் படுக்கையில் கிடந்தேன். என்னுடைய 3 பிள்ளைகளும் முழங்கால் படியிட்டு எனக்காய் ஜெபம் செய்தார்கள். என்னுடைய சபை லோக்கல் உத்தியோகஸ்தர்களும் சபை குடும்பமும், நம்ம ஐயா அவ்வளோந்தான் போயிட்டார், சொந்த ஊரில் அவருக்கு இடம் உண்டோ இல்லையோ, இடம் இல்லைன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆகையினாலே நம்ம ஊரில் அவரை வெட்டி புதைச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. எனக்கு கடைசி மகள், ஆண்டவரே, எங்கள் அப்பா இல்லாமல் வாழ்ந்ததை போல நாங்கள் வாழக்கூடாது, எங்களுக்கு எங்க அப்பா வேண்டும் என்று சொல்லி என்னுடைய கடைசி மகள் கண்ணீர் விட்டு ஓ என்று சத்தமிட்டு அழுத பொழுது எனக்கு மறுபடியும் ஜீவன் வந்தது. ஒரு அலையில சொல்லுங்களா. இயேசுவுக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். மனிதர்கள் தூற்றலாம், ஒருவேளை நம்முடைய முன்பதாக போற்றலாம், பின்னாலே நமக்கு கத்தியை வைக்கலாம். ஆனால் இயேசுவுக்கு தெரியும் நான் யார், நீங்கள் யார் என்பதாக. சகைவு இயேசுக்கு அறிந்திருந்தார். ஆகையினால இந்த சகைவை இப்படியே விடக்கூடாது என்று கர்த்தர் விரும்பினார். இந்த சகைவு இப்படியே பாவியாய் இருக்கக்கூடாது என்பதிலே இயேசு கவனமாய் இருந்தார். அவன் நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்பதிலே இயேசு அவன் மீது அன்பாய் இருந்தார். ஆகையினாலே அந்த இடத்தில் வந்தவுடன் நீ அடியாய் அண்ணாந்து பார்த்து, சகைவே, நீ ரொம்ப மேலே போனதெல்லாம் போதும்ப்பா, நீ சீக்கிரம் இறங்கி வா. பல அர்த்தம் இதில் இருக்கிறது, சமயமில்லை. நீ மேன்மை பார்க்காத, உன்னை குறித்து பெருமையாய் எண்ணாத, உன்னை குறித்து எண்ணுவதற்கு மேலாய் ஒரு நாளும் எண்ணி விடாதே. எனக்கு முன்பதாய் என்னுடைய சமூகத்திலே, தேவாலயத்திலே, தேவதாசர்கள் தங்கி இருக்கிற இடத்திலே, தேவனுடைய மனிதர்கள் உலாவுகிற இடத்திலே நீ பெருமை பாராட்டாதே, மேன்மையாய் எண்ணாதே, தாழ்மைப்படு, இறங்கி வா, இறங்கி வா இயேசு சொன்னார். அல்லேலூயா. அவனிடத்தில் இன்னொன்று சொன்னார், நீ இறங்கி வந்தால் நான் உன் வீட்டிலே தங்குவேன். அல்லேலூயா. அப்போ ஒன்று யோசித்து பாருங்க, இயேசு நம்ம வீட்டுக்கு இதுவரையிலும் வரலன்னா ஏதோ ஒரு மேட்டுமையான காரியம் நம்மகிட்ட இருந்திருக்கு, ஏதோ ஒரு பாவம் நம்மிடத்தில் இருந்திருக்கிறது, கர்த்தர் விரும்பாத ஏதோ ஒரு சுபாவம் நம்மிடத்தில் இருந்திருக்கிறது. ஆகினாலே தான் இயேசு வரவில்லை. இயேசு ஆகினாலே நம்மை பேர் சொல்லி அழைக்கவில்லை, நம்மை அவர் அழைத்து கொண்டு போவதற்கு விரும்பவில்லை. சகைவு உடனடியாய் இறங்கி வந்தான், சமயம் தாழ்த்தவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சில சமயங்களிலே சபை ஆராதனைக்கு வராத நபர்களை சந்திக்கும் பொழுது நாங்கள் கேட்பதுண்டு, ஐயா ஆராதனைக்கு வாருங்கள் ஐயா. அம்மா ஆராதனைக்கு வருவேன் ஐயா, வருவேன் ஐயா. இந்த குரு ஒளிஞ்சு போட்டு அதுவரை வருவேன் ஐயா. இந்த ஊழியக்காரர் மாறி போட்டோம், அதுவரையிலும் வரமாட்டேன். எல்லா சபைகளிலும், not only in the Salvation Army, all the denomination, lot of people are telling this kind of the words. இந்த வார்த்தைகளை இயேசு ஒரு நாளும் நேசிப்பதும் இல்லை, விரும்புவதும் இல்லை.
காரணம் பாவியாயிருந்த மனுஷனே சீக்கிரமாய் இறங்கி வந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரே, என்னிடத்திலும் மேட்டிமையான எண்ணங்கள் இருந்ததுண்டு. நான் மற்றவர்களை மதிக்காமல் இருந்ததுண்டு, மற்றவர்களை அற்பமாய் நினைத்ததுண்டு, நான் தேவனுடைய காரியத்திலே பின்மாற்றம் அடைந்ததுண்டு. ஆண்டவரே, இந்த எண்ணங்களை விட்டு நான் என்னை தாழ்த்துகிறேன் ஐயா, நான் இறங்கி வருகிறேன். அல்லேலூயா. சில ஆட்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாலே வந்த அங்க தூசி இருக்கா, இங்க குப்பை கிடக்கா, அதை சுத்தம் செய்வதிலும் ஆராதனை ஒழுங்குகளை செய்வதிலும் துரிதமாய் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்காரர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் என்று தகவல் அறிந்தால் தன்னுடைய வீட்டை சுத்தம் செய்து தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் அப்படிதான் செய்வேன்னு உள்ள ஆட்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பாப்போம். அல்லேலூயா. போய் சொல்லப்படாது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். சில ஆட்கள் சொல்லுவாங்க, டிசி நம்ம சபைக்கு வர்றாரு, அவரின் ஜன்னத்துக்கு வர்றாரு, டிசி நம்ம வீட்டுக்கு வருவேன்னு சொன்னார். இல்லை, அவருக்கு வேற வேலையின் தொழில் இல்லையா? நீங்க சொல்ல மாட்டியா? எங்க ஊர்ல சொல்லுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார், நீ இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வருவேன். உங்க வீட்டுக்கு இயேசு வந்தா எப்படி இருக்கும்? அப்படி தானே? எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இயேசு வந்தால் நம்ம வீட்டில் ஒரு குதூகலம் உண்டாகும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு மனதில் ஒரு ஆறுதல் உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும். பரலோகமே எங்க இருக்கும்? நம்முடைய வீட்டிலே தான் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. பிசாசு வெட்கப்படுவான். யார் வெட்கப்படுவா? இத்தனை நாளும் நான் இல்லையா அவனோட நடந்தேன், இத்தனை நாளும் நான் இல்லையா அவளுக்கு ஆலோசனை சொன்னேன், இத்தனை நாளும் அவ என் பேச்சில்ல கேட்டாள், இத்தனை நாள் அவ ஆலயத்துக்கு போகாமல் இருந்தாளே, இன்னைக்கு என்னை விட பெரியவர் அந்த வீட்டுக்கு வந்து விட்டாரே. அவன் வெட்கப்படுவான், அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. இப்ப நம்ம நிறைய பேர் டெய்லி இயேசுவை கூப்பிடுகிறோமா இல்லையா? பிசாச வா 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 வா, என் வீட்டுக்கு வா. அதென்ன அந்த வீட்டுக்கு போறது? எங்க வீட்டில் 2 ரூமு கூட இருக்குது, அங்க ஒரு ரூம் தான் இருக்குது, ஒரு ஹால் தான் இருக்குது, ஒரு கிச்சன் தான் இருக்குது, அங்க கருவாடு தான் குழம்பு வைப்பாவ. எங்க வீட்டில் நாங்க குளச்ச கடல்ல இருந்து வாங்கிட்டு வந்த துண்டு மீன் இருக்கும், எங்க வீட்டுக்கு வா. யாரை கூப்பிடுதோம்? பிசாச கூப்பிடுதோம். இயேசுவை கூப்பிட மறந்து போகிறோம். அல்லேலூயா. நிறைய வீடுகளில் காலையில் அதிகாலையில் காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு, காலமே தேவனை தேடு. அதான் இப்ப இல்லையே, அதான் இப்ப இல்லையே. எனக்கு அறிவில் அன்னைக்கு இருந்த எனக்கு தாத்தா பாட்டிமார் முற்பிதாக்கள் காலையிலே பாடல் பாடுகிறார்கள் சொன்னா அது 4 மணி. வேலையில சொல்லுங்களா, 4 மணி. சரி, நம்ம தாத்தா வீட்டுல இந்த பாடுன்னா அடுத்த ஒரு தூரத்து சொந்தம் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனா அந்த தாத்தாவும் பாட்டியும் காலையில் 4 மணிக்கு பாடுவாங்க. ஆமேன். உண்மையா இல்லையா? பெரியவங்களுக்கு தெரியும். உண்மையா இல்லையா? உண்மை அதுதான். நீ காலையில தேடம்மா. ஐயா, காலையில கொஞ்சம் நேரத்தை ஆண்டவர் கொடுங்க, அதிகாலையில தேடுங்க. அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை சிநேகிக்கிறவர்களை நீ உன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவது காலையிலே ஆண்டவரை தேடுவதன் மூலமாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் திருச்சி மாவட்டத்தில் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு வீட்டிற்கு என்னை ஜெபத்திற்கு அழைத்திருந்தார்கள். அப்போ தான் நான் உபவாசம் அதிகமாக இருந்து ஜெபிக்க ஆரம்பித்த காலம். 3 நாள், 5 நாள், 7 நாள், 11 நாள், 21 நாள், 41 நாள் என்று சொல்லி உபவாசம் இருந்து ஜெபிக்க ஆரம்பித்த காலம் நான் திருச்சி மாவட்டத்திற்கு சென்ற பொழுது நிறைய ஊழியக்காரர்களோடு எனக்கு ஒரு ஐக்கியம் உண்டாயிருந்தது. ராத்திரியெல்லாம் என்னை பேய் விரட்ட கூட்டிட்டு போவாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
காலையில் நான் ராத்திரி போகிறது எனக்கு டிசிக்கு தெரியாது, காலையில் நான் வாரதும் அவருக்கு தெரியாது. அவர் உறங்கி எழும்பதுக்கு முன்னால் நான் எல்லா பேயும் விரட்டிட்டு நான் வீட்டில் வந்து படுத்துக்கிடுவேன். ஒரு அல்லையில சொல்லுங்களா, ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஒரு வீட்டிற்கு என்னை அழைத்து கொண்டு போனார்கள் ஜெபம் செய்யும்படியாக. நடந்த உண்மை சம்பவம். 92 வயதான ஒரு தாயார். அன்னைக்கு ராத்திரி அவங்க வீட்டில் நான் ஆராதனை முடிச்சுட்டு அந்த வீட்டில் நான் என்னை அழைத்து கொண்டு போன ஊழியக்காரரும் நாங்கள் தங்கி இருந்தோம். நாங்கள் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். ராத்திரி முழுதும் ஆராதனை நடத்தினபடினாலே அசந்து கொஞ்சம் தூங்கி விட்டேன். அந்த 92 வயதான அந்த பாட்டி சரியாக 4 மணிக்கு எழும்பி இருந்து பாட்டு பாட ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. நான் அப்படியே எனக்கு அடுத்த ரூமில் அவங்க இருக்கிறாங்க. நான் எட்டி அந்த ஜன்னல் வழியாய் லேச திறந்து நான் பார்க்கும் பொழுது பாடலை பாடின அந்த 92 வயதான அந்த பாட்டி கிழிந்து போன ஒரு வேதாகமம் அதை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. 92 வயதான அந்த பாட்டி தன்னுடைய வாலிப பருவத்திலே அவர்கள் அனுபவித்த அந்த அனுபவத்தை ருசி பார்த்ததை தன்னுடைய வயோதிப காலத்தில் என்ன செய்யல, விட்டுவிடவே இல்லை. ஒரு அலையிலே சொல்லுங்களா, நமக்கு லேசா தலைவலி வந்தால் இயேசு வேண்டாம். லேசா மூக்கிலேருந்து அந்த தண்ணீர் வந்தால், ஜலதோஷம் வந்தால் இயேசு வேண்டாம். என்ன மூக்கு அடைச்சிட்டு அதனால என்னால் ஜெபம் பண்ண முடியாது. இயேசு இப்படிப்பட்ட ஜெபத்தை கேட்க மாட்டார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மூக்கடைஞ்சாலும் இயேசுவின் சமூகத்தில் பல பிரின்ஸுன்னு பேர் போட்ட பிள்ளைய ஏன் நாயன்னு கூப்பிடாது, இயேசு கேட்பார். குழந்தைகளை ஒரு நாள் மிருகத்துக்கு பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. கூப்பிட்டா உனக்கு அது பாவம் சாபம். ஒரு அல்லையில சொல்லுங்களா. நான் கேட்டேன், கிழிந்து போன பைபிளை நீங்க இன்னும் வாசி, கண்ணாடி போடல, அதான் அதுல ரகசியம். வாசிக்கிறீங்களே. காலையில் எழும்பி சொன்னாங்க, என்னுடைய 13வது வயதிலே வாங்கின வேதாகமம், என்னுடைய 13வது வயதிலே, அப்படின்னா 92 மைனஸ் 13 எத்தனை? 79 வயசுல 79 வருஷமாய் இதே வேதாகமத்தை நான் படித்து கொண்டிருக்கிறேன். இதே வேதாகமத்தை நான் 33 முறை முழுமையாய் வாசித்து முடித்து விட்டேன். எனக்கு ஏராளமான வசனங்கள் எனக்கு தெரியும். ஆனாலும் தினமும் காலையிலும் மாலையிலும் இரவிலும் வேத வசனங்களை வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. இப்போ நம்ம வீட்டில் ஜெபம் காலையில் சத்தியம் டிவியில் சரியாக அன்பு சகோதரர் மோகன் சி லார்சர்ஸ் அவர்கள் இத்தனை மணிக்கு வருவார். உங்கள் அற்புதங்களின் நேரம் அவர் வந்து விடுவார். ஆமேன். அதை தாண்டின உடனே எங்க சொந்த ஊரை சார்ந்தான அவர் ஸ்டீவன் வருவார். செல்லங்குணத்தை சார்ந்தவர், சென்னையில் ஊழியம் செய்கிற ஸ்டீவன் வருகிறார். அன்பரின் ஊழியம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு செல்போன் காலையிலே ஒலிக்கும். அதில் என்னெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தை அத்தனையும் பேசணுமோ. இங்கே தேவனுடைய ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணிட்டு உனக்காக கண்ணீர் விட்டு ஜெபிப்பார். அதாலே சொல்லுவார்கள், தொலைபேசி தொலைக்காட்சி பெட்டி அப்படி தானே. எங்கள் வீட்டில் டிவி கிடையாது, அதனால எனக்கு அது மறந்து போச்சு. தொலைக்காட்சியின் பெட்டியின் முன்னால் நிற்கிற சகோதரனே சகோதரியன்னு அவங்க உங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லுத நம்பிக்கிட்டு நம்ம செல்போனில் குடும்பக்கார அத்தனை பேரையும் வரிவரியா என்னெல்லாம் பேசணும் பேசிக்கிறோம். ஏசு எப்படி உங்கள் வீட்டில் வருவார் அவரு? டேய், இவனை போல துன்மார்க்கம் யாரும் இல்லை. பிசாசுக்கு மூத்த சகோதரன் இவன் தான். அதனால இவன் வீட்டுக்கு நம்ம போகப்படான்னு இயேசு ஓடிடுவார். ஒரு அல்லையிலே சொல்லுங்களா, அல்லையிலே சொல்லுங்களா. நிறைய பேருக்கு அல்லையிலே வராது, எனக்கு தெரியும். என்ன அவனை இல்லை நம்ம பக்கத்தில் வச்சிருக்கோம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க, இயேசு என் பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இயேசு இறங்கி வான்னு சொன்னார். கூட்டிகிட்டே போயிட்டான், கூட்டிகிட்டே போகிறான். நான் இப்போ உங்களில் ஒரு ஆளுக்கு வீட்டுக்கு வாரேன்னு வச்சுக்காங்களா, உங்கள் வீட்டுக்கு வரேன்னு. ஐயா, இந்த ஊர்லேயே எங்கள் குடும்பம்தான், இந்த சபையிலே காணிக்க கொடுப்பதில் நான் தான்,
இந்த சபையிலே 40 வருஷமா அப்படிதானே. அவன் ஒன்று சொல்லல. அவன் சொன்னான், ஐயா நான் பாவி ஆண்டவரே, நான் பிரதான பாவி, நான் அநியாயமாய் வட்டி வாங்கினவன், சொத்தை சேர்த்தவன், என்னுடைய ஆசைகளில் பாதி என்ன செய்ய போறேன், ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படி நீங்க யாராவது விரும்பினா எனக்கு பேருக்கு நாளைக்கு எழுதி வச்சிருங்க, நாளைக்கு வந்து வாங்கிட்டு போறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி யாராவது விரும்புகிறீர்களா? என்னுடைய சொத்துல பாதியை நான் ஒன்றும் இல்லாதவர்களுக்கு எழுதி கொடுக்க விரும்புகிறேன்னு யாராவது விரும்பினா கை வசதி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கொடுப்போம். நம்ம கொடுத்தோம். 10ல் 1 கொடுக்க மாட்டோமே, அதிலே வஞ்சிக்கிறோமே. ஆண்டவரே எதிலே நாங்கள் உண்மை வஞ்சித்தோம்? அவர் சொல்லுகிறார், காணிக்கையிலும் தசம பாகத்திலும் தானே என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு. சொல்லுங்களேன் பார்ப்போம். அவ்வளோதான். வசனமே தெரியாதுல்ல, பின்ன எப்படி நமக்கு இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு, அப்பொழுது சத்தம்மா வானத்தின் பலகலிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேனோ என்று இதன் மூலமாய் அதன் மூலமாய் என்னை சோதித்து பாருங்கள் என்று இரட்சணிய சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிதானே? ஆண்டவருக்கு தெரியும் இப்படி இரட்சணிய சேனைன்னு ஒன்று வரும்னு. ஆகையினால தான் சேனைன்னு அங்கேயே போட்டுட்டு கோடிட்ட இடம் போட்டு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் நிரப்பிக்காங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இடங்கொள்ளாமல் போக மட்டும். நான் ராதாபுரத்தில் இருக்கும்போது ஒரு கடைக்காரர் சொன்னார், சார் உங்கள் சபையில் சில்லறை பணம் இருந்தால் யாருக்கும் கொடுத்துடாதீங்க, கொண்டு வந்துருங்கன்னு. அப்போ என் பக்கத்தில் சிஎஸ்ஐ ரெவரண்ட் நின்னார். அவர்கிட்ட கேட்கல. சிஎஸ்ஐ ரெவரண்ட்ட அந்த கடைக்காரர் கேட்கல, நீங்கள் விசுவாசிக்கலைன்னா நாளைக்கு நான் உங்களை காரில் கூட்டிகிட்டு போகிறேன், ஜெபராஜ் என்கிறதான ஒரு மளிகை கடைக்காரரிடத்தில் அவர் என்னிடத்தில் சொன்ன காரியம். காணிக்கை இருந்தால் தாங்க, நான் நோட்டு தரலாம். அவருக்கு தெரிஞ்சிருக்கு ரச்சனை சேனலில் இன்னும் சில்லற பைசா தான் போடுதாகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. அப்போ வஞ்சிக்கிறது யார்? சிஎஸ்ஐ சபையா, சல்வேஷன் ஆர்மி சபையா? சல்வேஷன் ஆர்மி. ஆமேன். அல்லேலூயா. ஆனால் வஞ்சித்தது போட்டு இனிமேல் வஞ்சிக்க வேண்டாம். சரியா? இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாச்சு இல்லையா? வஞ்சித்தால் தந்த அவருக்கு புடுங்கவும் தெரியும். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இடங்கொள்ளாமல் போக மட்டும் உண்மையில் ஆசீர்வாதத்தை வரிசிக்க பண்ணுவேன், வரிசிக்க மாட்டேனோ என்று கேட்டவர் நமக்கு தந்தார் என்று சொன்னால், அதிலே நாம் வஞ்சித்தால் அதை தந்த தேவனுக்கு அதை 2 மடங்காக, அதை 10 மடங்காக, அதை 100 மடங்காக எடுக்கவும். தெரியுமா தெரியாதா? தெரியும்னு நான் சொன்னா நீங்க தப்பா நினைப்ப, அதை நீங்களே புரிஞ்சுக்காங்க. ஆமேன். இந்த மனுஷன் சொல்லுதான், பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்துறேன் ஐயா, நான் கொடுத்துருந்தேன் ஏழைகளுக்கு, மீதி நான் யாரிடத்தெல்லாம் அநியாயமாய் வாங்கினேனோ அவங்களுக்கு கொடுக்குறேன். கோரி மாவட்டத்தில் நான் வடசேரி காவல் நிலையத்திலிருந்து ஒரு செய்தி வந்தது. ஒரு நிதி நிறுவனத்தில் பணம் கட்டினவர்கள், நீங்கள் உங்களுடைய பணத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. நான் நினச்சேன் அப்போ அவனு ஒரு சகைவாக தான் இருப்பான் போல தெரியுது அப்படின்னு. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, அவன் சொல்லுகிறார், நான் என்னுடைய ஆசைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் அதிலே பாதியை யாரிடத்திலெல்லாம் நான் வாங்கினேனோ நான் கொடுத்து விடுகிறேன். இயேசுவுக்கு திட்டமே அதுதானே. ஆமேன். இது நிமித்தம் அவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது, அக்னி கடல்ல அவன் சாகக்கூடாது, நரக வேதனை அவன் அனுபவிக்க கூடாது. அவனும் என்னுடைய சிருஷ்டிப்பில் உள்ளவன் அல்லவா,
அவனும் என் பிதாவினுடைய குமாரன், என் பிதாவினுடைய பிள்ளை அல்லவா? அவன் என்னோடு தேவனுடைய வலது பாரிசத்திலே நிற்க வேண்டிய மனிதன் அல்லவா? அவன் நரகத்திலே போய்விடக்கூடாது என்று இயேசு அறிந்தபடினாலே தான் அவன் வீட்டிற்கு போகிறார். ஆமென், அல்லேலூயா. இனி ஒரு கும்பல் அங்கே நின்னது, ரோட்டோரத்தில் நின்ன கும்பல். ஆமென். நல்ல யோக்கியம் இயேசு. இந்த சகைவு பயலுக்கு பின்னால போறாரு. முறுமுறுத்தாங்களா? முறுமுறுக்கலையா? அப்படிங்க முறுமுறுக்கு நாங்கள் முறுக்க மாட்டோம் என்று சொல்லுகிற ஆட்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. குறைய 2 தடவைக்கு கூட ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு போயிட்டாருன்னு போகுது. ஏசே நம்ம குறை எப்போ பார்த்தாலும் அங்கே தான் போவார். இல்லை டிசிக்கு ஒரு பெட்டிஷன் எழுதும். நம்ம வாக்கும் சொல்லுவோம் முறுமுறுக்க மாட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசுவை அழைத்து போகிறான். தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை விட்டான். இயேசுவின் உள்ளம் மகிழுகிறது. ஆனால் ஜனங்களுடைய உள்ளத்திலே முறுமுறுப்பு உண்டானது. சகோதரனே, சகோதரி, நீ இயேசுவை அழைத்து கொண்டு உன் வீட்டிற்கு போகும்போது, உன்னுடைய வாழ்க்கை இயேசுவுக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கை இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கும் பொழுது, அவர் தருகிற ஆசீர்வாதத்தை நீ பெற்று வாழும் பொழுது, பலர் உன்னை பார்த்து முறுமுறுக்கலாம். ஆனால் இயேசு உன்னை அதிகமாய் நேசிப்பார். ஆமென், அல்லேலூயா. இயேசு அதிகமாய் உன்னை நேசிப்பார். மற்றவர்கள் முறுமுறுக்கலாம், உலகம் உன்னை புறக்கணிக்கலாம், உன்னை குறித்து ஏளனமாய் சொல்லலாம், அவப்பெயர்களை உண்டாக்கலாம். ஆனால் இயேசு உன்னை நேசிப்பார். ஆமென். இயேசு அவன் மீது அன்பு பாராட்டினார். வீட்டுக்கு போகிறார். வீட்டில் போன உடனே சொல்லுகிறார், உள்ள போய் சகைவுக்கு ஒய்ஃபு காப்பி கொண்டு வந்து தரல, நல்ல பனானா கேக்கு கொண்டு தரல, நல்ல அண்டி பருப்பு கொண்டு தரல, நல்ல செவ்வாழை பழம் கொண்டு தரல. அவர் வாசல்ல போய் அந்த வீட்டிற்குள்ளாலே பிரவேசிக்கும் பொழுது சொல்லுகிறார், இந்த வீட்டிற்கு, ஆமென், அல்லேலூயா, இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இவனும், அவனுடைய பேரே மாறுது, அவனுடைய சந்ததியின் வரலாறே மாறுகிறது. அவனுடைய வரலாறை தலைகீழாய் கர்த்தர் மாற்றி போடுவார். ஆமென். நீ ரட்சிக்கப்பட்டால், நீ தேவனுடைய பிள்ளையாய் மாறினால், இயேசு உன்னுடைய வீட்டிற்கு வந்தால் உனக்கு ரட்சிப்பு உண்டாகும். அவர் உன்னுடைய வீட்டிற்கு வருவார் என்று சொன்னால், உன்னுடைய பழைய பெயர்கள் ஒளிந்தன, ஒரு புதிய பெயரை, புதிய நாமத்தை இயேசு உனக்கு தருவார். சகோதரனே, சகோதரியே, அதற்கு தான் இயேசு உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த இயேசுவை இன்றைக்கு அழைத்து கொண்டு போக விரும்புகிறீர்கள்? இயேசு உங்கள் வீட்டிற்கு வருவார் என்று சொன்னால், முதலாவது நடக்கிற காரியம் ரட்சிப்பு உண்டாகும். ரட்சணிய சேனையாரை பார்த்து ஒரு கேள்வி நான் கேட்கின்றேன். சிஎஸ்ஐ டாக்டரின் எனக்கு தெரியும், கேத்தலிக்க சபையினுடைய டாக்டரின் எனக்கு தெரியும், பெண்டிகாசு சபையினுடைய டாக்டரின் எனக்கு தெரியும், சால்வேஷன் ஆர்மியினுடைய விசுவாச பிரமாணம். அதில் ஒரு விசுவாச பிரமாணம் சொல்லுகிறது. எத்தனை விசுவாச பிரமாணம் உண்டு? 11 விசுவாச பிரமாணம். நான் இந்த கழிந்த வருடம் நேல்சிங் இன்டர்வியூ பண்ணும் பொழுது ஒரு மாணவியை பார்த்து கேட்டேன், எத்தனை விசுவாச பிரமாணம் சொன்னால், ஐயா 13 விசுவாச பிரமாணம் உண்டு என்று சொன்னாள். நான் கேட்டேன், 12, 13 ஆகிய விசுவாச பிரமாணத்தை கொஞ்சம் சொல்லுவாயா என்று கேட்டேன். அவள் தலையை சொரிந்தாள், ஒரு பேனை கையில் எடுத்தாள். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, எத்தனை விசுவாச பிரமாணம்? அதிலே ஒரு விசுவாச பிரமாணம் நீ ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனை தெளிவாய் சொல்லுகிறது. எத்தனாவது விசுவாச பிரமாணம்? அம்மா சொல்லாண்டா, எத்தனாவது? எத்தனாவது விசுவாச பிரமாணம் தான் கேட்டேன். புக்க திறக்காம சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆளு அங்க பாட்டு வசத்தை நல்லா விரிச்சு வச்சிரு. தேவனுக்கு முன் மனஸ்தாபமும், கர்த்தரா இயேசு கிறிஸ்துவில் விசுவாசமும், பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் மறுபிறப்பும் ரட்சிப்புக்கு அவசியம். ரட்சிப்புக்கு அவசியம். தேவனுக்கு முன் மனஸ்தாபம். சகைவதை செய்தான், பாவத்தை அறிக்கையிட்டானா? அறிக்கையிட இல்லையா? அறிக்கையிட்டான். தேவனுக்கு முன் மனஸ்தாபம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவில்
அவர் என் வீட்டிற்கு வந்தால் எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும் என்று விசுவாசித்தான். பரிசுத்த ஆவியானவரால் உண்டான ஒரு மறுபிறப்பு. ஆமென். அதுக்கு பிற்பாடு அவன் ஆயம் பிரிக்கவில்லை, அதற்கு பிற்பாடு அவன் லஞ்சம் வாங்கவில்லை, அதற்கு பிற்பாடு அவன் வேலைக்காரர்களை கஷ்டப்படுத்தவில்லை, தன் கீழாய் பணி செய்தவர்களை கொடுமைப்படுத்தவில்லை, தன்னை போல பிறரை நேசிக்க ஆரம்பித்தான். அதன் உண்மை. அல்லேலூயா. காரணம் அவனுக்கு ஒரு பெயர் மாற்றப்பட்டது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதில் உண்டானது, மறுரூபம் அடைந்தான் அவன். சகோதரி, சகோதரா, தகப்பனே, தாயே, நீ மறுரூபமாக்கப்பட்ட ஒரு அனுபவம் உனக்கு உண்டாக வேண்டும். நீ மறுரூபமாக்கப்பட்டால் மாத்திரமே தான் தேவனுடைய வருகையிலே உன்னுடைய முற்பிதாக்களை நீ பார்க்க முடியும். நீ மறுரூபமாக்கப்பட்டால் தான் தேவனுடைய வருகையிலே அவரோடு நீ பிரவேசிக்க முடியும். அந்த இயேசு உன்னை மறுரூபமாக்கும்படியாய், உனக்கு ஒரு பெயர் மாற்றத்தை தரும்படியாய், ரட்சிக்கப்பட்ட மகன், ரட்சிக்கப்பட்டவள் என்றதான ஒரு உன்னதமான பெயரை தரும்படியாய், இதுவரையில் உன்னுடைய நாவிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் இனி பரிசுத்தமான வார்த்தைகளாய் புறப்பட செய்யும்படியாய், நீ இதுவரையிலும் பட்ட கஷ்டத்தை மாற்றி உனக்கு ஒரு செழிப்பை தரும்படியாய், இதுவரையிலும் அனுபவித்த பலவீனத்தினாலே உண்டான பாடுகளை மாற்றி உன்னுடைக்கு சுகம் தரும்படியாய், உன் வீட்டிற்கு வரும்படியாய் விரும்புகிறார். யாவரும் எழுந்து நிற்போம். எத்தனை பேர் இயேசு என் வீட்டிற்கு வர வேண்டும், ரட்சிக்கப்படாத என் கணவன் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்படாத நான் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்படாத என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்படாத என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்படாத என்னுடைய தாய் தகப்பன்மார் ரட்சிக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? இயேசுவே எங்கள் வீட்டிற்கு வாரும், எங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றும், எங்கள் கண்ணீர்களை துடைத்தருளும், எங்களுக்கு இன்றைக்கு ராத்திரியில் ஒரு அற்புதம் செய்யும். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்கள் வீட்டிற்கு வருவதை நாங்கள் தரிசனத்தின் வழியாய் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, கேளுங்க, கண்களை மூடுங்க. உடைய இயேசு என் வீட்டிற்கு வர வேண்டும், எனக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் வலது கரங்களை உயர்த்தி, வலது கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சில நிமிடங்கள் கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபம் செய்யுங்க. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கும். இயேசு உங்கள் கரங்களை பிடித்து கொள்ளுவார். இயேசு உங்கள் பிள்ளைகளின் கரத்தை பிடித்து கொள்ளுவார். சரீரத்திலே பலவீனத்தோடு வந்திருக்கிற உங்களை தொடுவார். உங்கள் மேல் ஒரு விசேஷித்த வல்லமை இறங்கும். இயேசு உங்களை ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றுவார். ரட்சிக்கப்பட்டவர்களாய், ரட்சிப்பின் அனுபவம் உடையவர்களாய், பரிசுத்தவான்களாய், பரிசுத்தவாட்டிகளாய், தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த கூட்டத்திற்கு பின்னாலே உங்களை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படும்படியாய் உங்கள் வாழ்வை கர்த்தர் மாற்றுவார். எந்த காரியத்திலே தோல்வி அடைந்தீர்களோ, எந்த காரியத்திலே நீங்கள் கண்ணீர் வடித்தீர்களோ, எதை குறித்து கலங்கி நிற்கிறீர்களோ, ஓ சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்கள் பிரச்சனைகளை மாற்றி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க, பாரத்தோடு ஜெபிங்க. இயேசுவே, என்னை இன்றைக்கு ராத்திரி தொடும் ஆண்டவரே, இன்றைக்கு என்னை தொடும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை என்னுடைய சரீரத்தில் இறங்கட்டும். இயேசுவே, இன்றைக்கு என் வீட்டிற்கு வாரும் ஆண்டவரே, வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் என்று சொல்லுகிறீரே, நீர் என்னோடு வாரும் ஐயா, என் வீட்டிற்கு வாரும் ஆண்டவரே, என் வீட்டில் வந்து அற்புதத்தை செய்யும் அதிசயத்தை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. இத்தனை காலம் துன்பம் பட்டேன் ஆண்டவரே, வேதனைகளை அனுபவித்தேன் ஐயா, கதறினேன், எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லையே, நீர் ஒருவர் மாத்திரம் எனக்கு போதும், நீர் ஒருவர் மாத்திரம் என் வீட்டிற்கு மாறும். நீங்க வந்தால் எங்கள் கண்ணீர் மாறும் ஐயா, எங்கள் கவலைகள் ஓடி போகும், எங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும், எங்கள் முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். நான் வாழுகிற பகுதியில் இருக்கிற மக்கள் என்னை காணும்போது உம்மை காண்பார்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். என்னை ஒரு கருவியாய் மாற்ற உம்மாலே முடியும். நான் மற்றவர்களுக்கு உம்மை குறித்து உபதேசிப்பேன் ஆண்டவரே, என் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்படுவார்களே. ஓ ஸ்தோத்திரம். Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஜெபிங்க. உங்கள் குடும்பத்திற்காய், உங்கள் பெற்றோர்களுக்காய்,
உங்கள் திருச்சபைக்காக, உங்களின் ஆசீர்வாதங்களுக்காய் எந்த காரியத்திலே தடை 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 என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, இந்த கூட்டத்திற்கு பின்னாலே எல்லா காரியங்களையும் திரும்ப தந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். Thank you Jesus, thank you Jesus, hallelujah, 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 hallelujah. அப்பா நன்றி நன்றி நன்றி. ஜெபத்தை விடாதீங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவாவியானவர் பிரசன்னமாகி உலாம்பி கொண்டிருக்கிறார். என்னுடைய ஆவியிற்குரிய கண்களிலே நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறார். அநேகருடைய சரீரத்திலே இயேசுவின் வல்லமை இறங்குகிறது, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுமார் 3 ஆண்டு காலமாய் வயிற்று வலியோடு வந்திருக்கிற ஒரு சகோதரி ஒருவரிடத்திலும் இதை சொல்லவில்லை. அநேக நாட்களாய் உங்களுடைய அறையிலே தனியாய் இருந்து கண்ணீரோடு நீங்கள் ஜெபித்தீர்கள் அல்லவா? இயேசு உங்களுடைய கண்ணீரை காண்கிறார். உங்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் பார்த்த தேவன் இன்று முதல் உங்களுக்கு சுகம் தரும்படியாய் போகிறார். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அந்த வலி நிறைந்த இடத்திலே உங்களுடைய வலது கையை வைத்து கண்ணீரோடு ஜெபிங்க. இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஒரு சகோதரி தன்னுடைய திருச்சபையிலே உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிற மகள், ஆனால் அவருடைய கணவர் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. திருமணமாகி சுமார் 7 ஆண்டுகளுக்கு பின்னால் இருந்து கணவருக்காக கண்ணீரோடு நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துகிறார். அந்த சகோதரன் எந்த இடத்தில் இருந்தாலும் இயேசு இன்றைக்கு ராத்திரி அவரோடு பேசுவார். நீங்கள் திருமணமான நாளிலிருந்து வடித்த கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். நீங்கள் விரும்புகிறபடியே ஆலயத்தில் வந்து முழங்கால் நின்று கர்த்தரை ஆராதிப்பார். நான் சுமந்து வந்த இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய தொழிலே நஷ்டம், கடன் பிரச்சனை, இயேசு உங்களை காண்கிறார். கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் லாபமாய் மாற்றுகிற தேவன் கட்டாயம் உங்களை உதவி செய்வார். நான் செய்த வியாபாரம் என்னை விட்டு போய்விட்டது, அதில் எனக்கு வருமானம் இல்லை. என்னுடைய பிள்ளைகளுடைய அடுத்த நிலையை நான் கொண்டு செல்வதற்கு என்ன செய்வேன்? ஒரு சகோதரன் கலங்கி நிற்கிறீர்கள் அல்லவா? இயேசு உங்களை உற்று பார்க்கிறார். மகனை திடங்கொள் என்று சொல்லுகிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொல்லுகிறார். ஒரு வாசல் அடைக்கப்பட்டால் இன்னொரு வாசலை திறக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த வருஷத்தின் கூட்டத்திற்கு பின்னாலே இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து நன்மை செய்து அடுத்த கன்வென்ஷன் கூட்டத்திலே நீங்கள் சாட்சியாய் நிற்கும்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit, thank you Lord, thank you Lord. நான் உங்களுக்காக ஜெபித்து இந்த ஆராதனை நிறைவு கொண்டு வர நான் விரும்புகிறேன். நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், எங்கள் அன்பு நிறைந்த பரம தகப்பன் ஐயா. ஆண்டவரே, உபவாசத்தோடும் ஜபத்தோடும் புறப்பட்டு வந்தேன். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மக்களோடு நீர் பேசினீர். ஆண்டவரே, உம்மை தேடி வந்த உம்முடைய பிள்ளைகள் அல்லவா இவர்கள். இவர்கள் துன்பத்தை காண நீர் விரும்புகிற தெய்வம் அல்ல, கண்ணீரை சிந்த நீர் ஆசைப்படுகிற தெய்வம் அல்ல, வேதனையோடு வாழ்வது நீர் ஒரு நாளும் அனுபவிப்பதும் இல்லை. ஆண்டவரே, இவருடைய வேதனைகளை மாற்றுங்கப்பா, இவருடைய கண்ணீர்களை துடைங்க. ஆண்டவரே, இவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுங்கப்பா, இவர்களுக்கு ஒரு சரீரத்திலே ஆரோக்கியத்தை கொடுங்க சாமி. இவர்கள் சமாதானமாய் புறப்பட்டு செல்லட்டும். நீங்க இவர்களோடு இவருடைய வீட்டிற்கு போங்க. ஆண்டவரே, நீங்க போங்கப்பா, நீங்க இவங்களோடு போங்க. ஆண்டவரே, நான் இது நாள் வரையிலும் பொல்லாங்கனோடு வாழ்ந்தேன், உலகத்தின் அதிபதி என்னோடு வாழ்ந்தோன், அதனால நான் அனுபவித்த வேதனைகள் ஏராளம். அப்பா, இன்னும் முதல் நீங்க எங்க வீட்டு வாருங்க என்று உங்களுடைய பிள்ளைகள் அழைக்கிறார்களே. நீங்க போங்க ஆண்டவரே,
ஒவ்வொரு வீட்டிலும் வாசம் பண்ணுங்க, அவர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பம் முழுமையாக இரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு அடுத்த நாள் நீங்க பேசுங்க. ஆவியானுடைய கிரியைகள் நடக்கட்டும். உடைய கிரியைகள் நடந்து கொண்டு இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். சிலருடைய சரீரத்தில் நீர் அற்புதம் செய்தபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயது முதிர்ந்த தாய் தகப்பன்மார்கள் அனைவருக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாள் ஆராதனை கலந்து கொண்ட அத்தனை மக்களை நீர் ஆசீர்வதியும். அவருடைய முழு குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆலங்கோடு பிராந்தியத்தில் வாழுகிற அத்தனை சமுதாய மக்களை நீர் ஆசீர்வதியும். அவர்கள் எங்களுடைய சகோதரர்களும் எங்களுடைய நண்பர்களும் அல்லவா. யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த ஒலிபெருக்கின் வழியாய் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த ஜெப நேரத்தில் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ, தெய்வமே என்று கூப்பிடுகிறார்களோ, அவர்களுக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த கூட்டத்திற்கு பின்னால் நீங்க சாட்சிகளை நீர் எழுப்ப போகிற உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு வீசை நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பலவீனங்களை உண்டு பண்ணி இருக்கிற பொல்லாத சத்துருவின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிள்ளைகளுடைய சரீரத்தை விட்டு வெளியேறி போ என்று கட்டளையிடுகிறேன். அற்புத சுகம் தந்தருளும். அவர்களை ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானவரங்களை தாரும். என் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு எனக்கு பொருளாதார வசதி இல்லையே, எனக்கு தேவை பண வசதி ஆண்டவர் எனக்கு தாரும் என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்தருளும். மேற்படிப்புகளை ஆசீர்வைத்து கொடும். வேலை வாய்ப்புகளை எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை தாரும் ஆண்டவரே. அரசாங்க தனியார் ஸ்தாபனங்களில் வேலை செய்கிற மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்நிய தேசத்திலே வேலை செய்கிற மக்களை நீர் ஆசீர்வதியும். குடும்பங்களிலே குழப்பங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து அற்புதங்களை செய்யும். நீங்க செய்ய நினைத்து விட்டபடினாலே உமக்கு நன்றி. டிவிஷனல் தளபதிக்காய், படைஸ்தல உத்தியோகஸ்தன் குடும்பத்திற்காக ஆண்டவரே, மத்திய படைஸ்தலத்தின் உத்தியோகஸ்தனுக்காய், இசை மீட்டின் அன்பு பிள்ளைகளுக்காய், துதி ஆராதனை நடத்தின மகனுக்காய், அன்பு குழந்தைக்காக, இதற்காய் உழைத்த பாடுபட்ட உதவி செய்த அத்தனை மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாளை தின ஆராதனைக்காக வேண்டி நான் ஜெபிக்கிறேன். அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். அநேகரை அழைத்து கொண்டு ஒருவரும் வீணாய் போகக்கூடாது சுவாமி. உடைய அதிசயத்தை சோந்தரித்து செல்லட்டும். அப்படியே நீர் செய்ய போற தயவுக்காய் நன்றி. எங்கள் ஜபங்களை கேட்டபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய மனோகர ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் என்றும் என்றும் சதா காலங்களில் உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.